வாரத்தில் வெற்றிகரமாக நம்ம கால் தடத்தை பதிச்சாச்சு. ஸோ ப்ராக்ரெசிவான ஒரு ஓவர்லோடாக இருக்குது. ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம மினிமமாக 3 கிலோமீட்டர் வச்சுருந்தோம். மேக்ஸிமம் எவ்வளோ முடிஞ்சுதோ ஓடணும். மேக்ஸிமம் 4 ஓடணும். செகண்ட் வீக் பார்த்திங்கன்னா மினிமமாக 4 கிலோமீட்டர் வச்சுருந்தோம். மேக்ஸிமமாக ஒரு 5 ஓடணும். தேர்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம மினிமமே 5 வைக்க போகிறோம். மேக்ஸிமம் வர நாட்களில் தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 6 கிலோமீட்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று பார்த்திங்கன்னா நான் 7 பிளான் பண்ணியிருந்தேன். பட் நேற்று சண்டேன்றதால என்னோடய மனசு வந்து என் ரூமை விட்டு வெளில போகவே தோணலை. ஸோ அதனால் நேற்று நான் ஓடலை. இருந்தாலும் நான் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 ரன் டே பண்ணோம், ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணோம், ஒரு மொபிலிட்டி டே பண்ணோம். ஸோ அப்படி இப்படி பார்த்தா லாஸ்ட் வீக் ஒரு 2 ரெஸ்ட் டே விட்டோம். வீக்லேருந்து ரன்னிங் பிளான் சேஞ்ச் ஆக போதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த வாரம் பிளானில் போக போகிறது கிடையாது, அடுத்த வாரம் தான் பிளான்குள்ளே போக போகிறேன்னு. இந்த வாரம் நான் என்ன சொல்கிறேன்னா அதே தான், இந்த வாரம் பிளான்குள்ளே போக போகிறது கிடையாது, அடுத்த வாரம் தான் நம்ம ஒரு பிளான்குள்ளே போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் கிலோமீட்டர் வந்து ஒரு 8 or 9 வச்சுட்டு அந்தளவுக்கு என்னால் ஓட முடிஞ்ச பிறகு ஒரு ப்ராப்பராக இன்டர்வல் செஷன்ஸ்லாம் வச்சு வாரத்துக்கு ஒரு 3 ரன் வச்சுட்டு அந்த மாதிரி போகலான்னு எனக்கு தோணுது. ஸோ மினிமம் கிலோமீட்டரு 8 தான் ஓடணும். லைக் மினிமம் ஒரு ஈஸி ரன்னே 8 ஓடும்போது அந்தளவுக்கு என் பாடியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான்குள்ளே போகலான்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன். ஸோ இது ரன்னிங் கோச்சஸ் பார்க்குறீங்கன்னா லைக் என்னடா ஓடுறான்னு ஃபீல் ஆகலாம். ரொம்ப நாளாக ஓடுற ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தாலும் என்னடா ஓடிட்டுருக்குன்னு தோணலாம். ஆனால் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு மென்டலி இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ப்ராப்ளி இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் புக் ரன்னிங் பிளான்குள்ளே போயிடுவோம். இல்லை சொல்ல முடியாது, நெக்ஸ்ட் வீக்கே கூட ஒரு ரன்னிங் பிளான் கூட போனாலும் போயிடலாம். பீரியட் நம்மளால் ஈஸியாக ஒரு 8K ஓட முடியுன்ற பட்சத்தில் மட்டும்தான். லைக் இப்போ நீங்கள் 6 கிலோமீட்டர் நான் ஓடி முடித்தோடனே எனக்கு மூச்சு வாங்கிச்சு, அப்பாடா முடிச்சிட்டோண்டான்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு 8 கிலோமீட்டர் ஓடி முடித்தாலும் ஓகே ஜாலி, அந்த ஒரு ஃபீல் வந்த பிறகு தான் நான் அந்த ஒரு பிளான்குள்ளே டைவ் இன் ஆகலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட்.